இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். நீ எங்களை பழி வாங்கறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பண்ணிருக்க. இவர் லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு சொல்லி திட்டம் போட்டு மாட்டி விட்டு ஜெயிலுக்கு அனுப்பியிருக்க. அதோட உன் வன்மை கொஞ்சம் குறைஞ்சு போயிருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு கேடு கெட்ட காரியத்தை பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சத்யா. இப்படி அசிங்கப்பட வச்சிட்டல்ல. ஹே, நீ என்ன பெரிய நல்லவ மாதிரி நடிக்காத. நீ மட்டும் உன் புருஷனுக்கு டிக்கெட் கொடுத்துட்டு எனக்கு டிக்கெட் கூட எடுக்காம எல்லாரும் முன்னாடி கூனி குறுக்கி நிக்க வச்சல. அதுக்குதான் நான் பழி வாங்கினேன். இப்போ உனக்கும் புருஷனுக்கும் குழந்தனுக்கும் மனசு கடந்து துடிக்குமே, வலிக்குதுல. இப்படி தாண்டி எனக்கும் வலிச்சிருக்கும். ஹேமா, நீ பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக இப்படியா பண்ணுவ? இவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு அதை நியாயம் வேறப்படுத்திட்டு இருக்க. ஹலோ, நீங்க யார் இதெல்லாம் பேசுறதுக்கு? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய் சத்யா, போதும் நிறுத்து. நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு போனோம்னா உன் மேல கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கணும். கொடுக்கட்டா? டேய், நான் சொன்னல இந்த குழந்தை தான். வழிய வந்து அதுவா சிக்கிச்சு. அழகா தூக்கிட்டு வந்துட்டேன். ரிஸ்க் எடுக்காம இன்னொரு டிக்கெட் நமக்கு லாபம். எக்ஸ்ட்ரா ஒரு 50 லட்சம். பயங்கரமான ஆளா நீ. போற இடத்தெல்லாம் வலைய வீசி அல்றியே. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பாவம் எது தெரியுமா? நல்லவங்களை கெட்டவங்களா காட்டுறதுக்கு திட்டம் போட்டு கேவலமா ஏதாவது பண்ணி அவங்க மேல அபாண்டமா பழி போடுறதுதான். நல்லவங்களை கெட்டவங்களன்னு சொல்றதை விட கொடுமை வேற எதுவுமே கிடையாது. ஐயோ, நம்ம மேல இப்படி அபாண்டமா பழி போடுறாங்களேன்னு நல்லவங்க துடிச்சு வலிச்சு அவங்க நிக்கும் போது அவங்களுக்கு துணையா தெய்வம் இறங்கி வந்து உதவி பண்ணும்.